கத்தி குத்து. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு கத்தி குத்து கலவரமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பட்டப்பகல ஆசிரியரை குத்தி கொலை செய்தார் ஒரு புறத்தில் இருக்க, வழக்கறிஞருக்கு அறிவால் வெட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இப்படி இருக்கும்போது ஏற்கனவே மருத்துவமனைக்கு போயிட்டு மருத்துவரை குத்தினார் ஒரு வாலிபர். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தை சேர்ந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள சின்னமனை கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமணி என்பவர் ஒரு தமிழ் ஆசிரியராக வேலை பணிந்திருக்கிறார். இவர் ஏற்கனவே காதலித்திருந்த மதன்குமார் என்பவரை பார்த்தீங்கன்னா திருமணம் செய்ய மறுத்ததாக கூறப்படுகிறது. அதனால அவர் ஆத்திரமடைந்து நேற்று தினம் பள்ளிக்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அந்த வாக்குவாதத்தின் போது பார்த்தீங்கன்னா கத்தியால் குத்திட்டார் அப்படின்றாங்க. குத்தின உடனே அங்கே இருக்கக்கூடியவர்களாம் மீட்டு இவரை மருத்துவமனை கொண்டு செல்லும் போது திடீரென வழியிலேயே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் சொல்றாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சம்பவம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கண்ணன். அவர் வழக்கறிஞராக இருக்கிறார். மூத்த வழக்கறிஞர் சத்யநாராயணன் ஜூனியராக இருந்து வருகிறார். நேற்று மதியம் கோர்ட் வாராக வேலையை முடித்துவிட்டு அலுவலகம் திரும்பி கொண்டிருந்த போது கோர்ட் வாசலுக்கு வந்தவர்கள் பின்னால் வந்த வாலிபர் அறிவாளால் கண்ணனை வெட்டி கீழே விழுந்தவரை பார்த்தீங்கன்னா தலை, கழுத்து, தொடை என 10க்கும் மேற்பட்ட பகுதியில் வெட்டியிருக்காங்க. ஒரே நாளில் இருவேறு சம்பவங்கள் நடப்பதுனால தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியினரும் சொல்கிறாங்க. அதே போல் ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சுருக்கக்கூடிய தலைவர்களும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றாங்க. ஏன்னா பள்ளி ஆசிரியருக்கு பள்ளி வளாகத்துலேயே போயிட்டு ஒருத்தர் கத்தியால் குத்துறாரு அப்படின்றாங்க. ஒரு புறத்தில் கிண்டி மருத்துவமனை சம்பவத்தையும் இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சட்டங்களை பார்த்தீங்கன்னா முடுக்க வேண்டும், சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி சொன்னீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, திமுக ஆட்சியில் ஆளுக்கு ஒரு நீதி அப்படின்றாரு. அதாவது என்ன, அரசு பள்ளியில ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அரசு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, எங்க போனாலும் இதே வேலையா இருக்குது, எங்க பார்த்தாலும் கத்தி குத்து அப்படிங்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி, மக்கள் நல்வாழ்வுத்துறை மக்களின் உயிர் காக்கும் துறையா அல்லது மக்களின் உயிர் பெருக்கும் துறையா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுக்கிறாரு. அது என்ன சொல்றாருன்னா, நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மக்களின் உயிர் காக்கும் துறையா அல்லது மக்களின் உயிரை பெருக்கும் துறையா என்ற சந்தேகம் இருந்துள்ளது. அரசு மருத்துவமனைகள் செல்லும் ஏழை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு கடந்த 42 மாத திமுக ஆட்சியில் நடந்த கொடுமையில கணக்கில் அடங்காது அப்படின்றாரு. கால்பந்து வீராங்கனை, போலீஸ்காரமாக எல்லாருக்குமே இந்த மாதிரி தவறான சிகிச்சை அளிச்சு நிறைய அவங்க இம்சை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அது ஒன்று இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம சொல்கிற போல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னான்னா இந்த சம்பவத்துக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தார். அது தெரிவித்து நேற்று தனியார் பள்ளியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது என்ன சொல்றாருன்னா, என் மகன் தமிழ் படிக்கிறார் அப்படின்றார். அவர் சொல்றது என்னன்னா, என் பையன் தமிழ் படிக்கிறா, எல்லாரும் தமிழ் படிக்கணும்னு சொல்றாரா என்னன்றது ஒன்றும் புரியல. 8ஆம் வகுப்பு படிக்கும் தன் மகன் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் படிச்சுட்டு வராரு அப்படின்றாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் கூடுதலாக ஏதாவது ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டோமா என்று சொல்லி 7ஆம் வகுப்புல பிரெஞ்சு பாடத்தை எடுத்தாரு. அது கடினமாக இருப்பதாக கூறி 8ஆம் வகுப்பில் மீண்டும் தமிழ் பாடத்தை எடுத்தார். திடீர்னு மைக்க நீட்டியதால் என்ன சொல்வதென்று தெரியாமல் தமிழ் படிக்கவில்லை என்று சொல்லிவிட்டதாக தெரிவித்தனர் அப்படின்றாங்க. என் மகனின் தமிழ் ஆசிரியர் சத்யா பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் மகன் தமிழ் தான் படித்து வருகிறார் என்று சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற, மழையால் பாதிக்கப்படும் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பள்ளிகளை விடுமுறை அளிப்பது தொடர்பாக அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் தான் முடிவு செய்யலாம் என்றும் அறிவித்துள்ளோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மாவட்டத்தில் சில பகுதிகளில் மட்டுமே அதிக மழை பெய்ததால் அந்தந்த பள்ளிகளை தலைமை ஆசிரியரோடு விடுமுறை குறித்து முடிவெடுக்கலாம் என்றும் தேசிய கல்விக் கொள்கை தமிழ் அரசு தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் மாநில கல்விக் கொள்கைகள் தொடர்பாக அமைக்கப்பட்டிருந்த குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்தி வருகிறோம் அப்படின்றாரு. அதுக்கு எடுத்துக்கிட்டா என்ன சொல்றேன்னா, நான் பையனே தமிழை தாங்க படிக்க வச்சிருக்கேன், அவரும் தமிழ் தான் படிக்கிறாரு. சும்மா போய் மைக் நீட்டும் போது பதட்டத்துல இல்ல நான் பிரெஞ்சு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அமைச்சர் சொல்லியிருக்காங்க. கள்ளச்சாராய வழக்கு சிபிஐக்கு மாற்றம், சிபிசிஐடியால் திறமையாக விசாரிக்க முடியாது என சென்னை ஹைகோர்ட் உத்தரவு அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில கடந்த ஜூன் மாசம் 19ஆம் தேதி ஒரு குடும்ப விழாவுக்கு போயிருக்காங்க. அங்க போனவங்க ஜாலியா இருப்பாங்கல்ல, அதனால என்ன பண்ணிருக்காங்க, சாராயத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த சாராயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெத்தனால் கலந்தா உயிருக்கே ஆபத்தாகுமா, சாராயம். அந்த மாதிரி அதுல கிட்ட ஒரு 67 பேர் ஜாலியா இருக்காங்க. இது ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த பகுதியில எப்பயுமே இந்த மாதிரியான வழக்கு அடிக்கடி இந்த மாதிரி சம்பவம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அதிகமா இருக்குது. அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்திருக்குது. அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இதுல வந்து ஒரு நிமிஷம் அதாவது கலெக்டருக்கு இவங்க என்னதான் கொடுத்திருந்தாலும் இங்க இன்னொருத்தர் சொல்லிக்காரு பாருங்க, சட்டத்தை காக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, புதுக்கோட்டையில் நேற்று செய்தியாளர் பேசும்போது என்ன சொல்ல, கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பு 2026 தேர்தலில் திமுக எந்தவித பின்னடைவும் ஏற்படாது அப்படின்னு இருக்காரு. ஆமா, அதே போல அப்பகுதியில் உள்ள மக்கள் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கார்கள். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் முறையான வாதங்களை எடுத்துரைத்து தடுத்து நிறுத்துவோம் என்றும் சொல்லியிருந்தாலும் கூட மேல்முறையீடை எப்போது செல்வது என்று முதலமைச்சர் முடிவெடுப்பார் அப்படின்னும் போது, கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எந்த ஒரு மர்மமும் கிடையாது. மர்மம் இருந்தால் தானே முடிச்சை அவிழ்ப்பதாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு அப்படின்றாங்க. அதற்காக தான் திருமாவளவன் நடத்திய மாநாட்டில் நாங்கள் கலந்து கொண்டோம். ஆனால் மாநிலத்திற்கு மட்டுமில்லாமல் பூரண மதுவிலக்கு என்பது நடைமுறைப்படுத்த முடியாது. அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு பூரண மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். பூரண மதுவிலக்கு என்று ஒரு சிலரும் வேண்டாம் என்றும் ஒரு சிலரும் கூறி வருகின்றனர். இருவரையும் நாங்கள் திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோன்ற. அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து அதிமுக ஆட்சி காலத்துல என்ன சொன்னாங்க, பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும். நீங்க இப்ப நீங்க உங்க ஆட்சி ரொம்ப நான் சொல்றீங்க இது மத்திய அரசு கையில கொடுக்கணுங்க. ஐயா, மாநிலத்தில் நடத்துறதுக்கு போய் மத்திய அரசு தான் அனுமதி கொடுக்கணும்ன்றீங்க. குஜராத்ல கூட தான் டாஸ்மாக் கடை இல்லைன்னாங்க, அது அந்த அரசே தானே முடிவு எடுத்தது. அதே போல நீங்க முடிவு எடுத்துக்கலாம்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இப்போ எதுக்கெத்தாலும் மத்திய அரசு சாஞ்சிடுறாங்க. இப்போ மத்திய அரசு சொல்லணும்னு சொல்லி யார் சொல்ற, நம்ம சட்டத்துறை அமைச்சரே சொல்றாரு. அதே போல பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களுக்கு தர மதிப்பீடு கொடுத்துருக்காங்களாம். அரசு மருத்துவமனை ஹோட்டல்களுக்கு வந்து தர மதிப்பீடுகள் பணி செய்யும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசு மருத்துவமனை ஹோட்டல்ல வந்து ஆய்வு நடத்திருக்காங்க. ஆமா, ஏற்கனவே மக்கள் நிறைய வந்து குற்றம் சாட்டாங்க, அரசு மருத்துவமனை இருக்கிற ஹோட்டல்ல உணவு தரமா இல்ல, நாங்க நோயால பாதிக்கப்பட்டு வந்தா இந்த உணவு சாப்பிட்டா இன்னும் நோயால பாதிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் வந்து குற்றச்சாட்டு வச்ச உடனே அதெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னொரு பாருங்க, கமிஷனரை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் நீக்கம் செய்ய ஆமா உத்தரவிட நேரிடும் என அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஏன் விடுத்திருக்காங்கன்னா, தேசிய பாரம்பரிய சின்னமான விஜயவரத பெருமாள் கோவிலை பாதுகாக்க அறநிலையத்துறை அதிகாரிகள் முனைப்பு காட்டாததால் துரதிருஷ்டவசமானது அப்படின்றாங்க. அது மட்டுமல்லாமல் கோவில் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை முறையாக பின்பற்றவிட்டால் அறநிலையத்துறை கமிஷனரை நீக்கம் செய்ய உத்தரவு நேரிடும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற பாபுராயன்பேட்டையில வந்து பழமையான கோயில், அந்த கோயில் வந்து ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொல்லி குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி 2020 வந்து வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கு போட்டு இது பண்ணிருக்கும் போது என்ன சொல்லிருக்காங்க, ஜஸ்டிஸ் வந்து இது வந்து சீக்கிரம் வந்து இதுக்கு கோயிலுக்கு வந்து குடமுழுக்கு நடத்துங்க அப்படின்னு சொல்லி 2020 வந்து உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்தோம் 4 வருஷம் கழிச்சு பண்ணலன்னு சொன்ன உடனே இவங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து தொடர்ந்துட்டாங்க. அதுலதான் வந்து இது மாதிரி வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க வந்து கோர்ட் உத்தரவே மதிக்க மாட்டேன்றீங்க, அப்படி இருந்தீங்கன்னா கமிஷனர் வந்து நீக்கம் செய்ய உத்தரவிடுவோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இப்ப நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கத்தியால குத்தி கொண்ட ஒரு வாலிபர் செய்தி சொல்லியிருந்தல, அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆசிரியர்கள் பணி பாதுகாப்பு உறுதி செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றார். என்னன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் ஆசிரியர் ரமணி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அமைச்சர் அன்பில் மகேஷும் அதே போன்று அமைச்சர் செழியன் உள்ளிட்டோர் பார்த்தீங்கன்னா அசோக்குமார் எல்லாரும் போய் அங்கே வந்து மாவட்ட ஆட்சியரோட போய் அஞ்சலி செலுத்திருக்காங்க. அப்ப என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த நாள் வேதனைக்குரிய நாளாக அமைந்து விட்டது. ஆசிரியரோட சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இளைஞர் பள்ளிக்கு வந்தது இது போன்ற செயலில் ஈடுபட்டது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமா அப்படின்னு சொல்லும் போது அமைச்சர் மகேஷ் நல்லா கரெக்டா சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி கேஸ் வரும்போது வழக்கறிஞர் யாரும் அவருக்கு ஆதரவா வாதாடாதீங்க. ஆமா ஆமா அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும். மீண்டும் பள்ளிக்கு வரும்போது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அச்ச உணர்வு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளிக்கு ஒரு வாரம் விடுமுறை உத்தரவிட்டிருக்காங்க. வரும் திங்கட்கிழமை மாணவர்களும் ஆசிரியர்களுக்கும் கவுன்சிலிங் வழங்கப்பட உள்ளது. பள்ளி வளாகத்தில் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என கூறி அடிப்படையில் கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இறந்த ஆசிரியர் குடும்பத்திற்கு இழப்பீடு முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் ஆசிரியர்கள் பணி பாதுகாப்பை உறுதி செய்யப்படும் என சொல்லியிருக்காரு. ஆனா ஏற்கனவே பாத்தீங்கன்னா பள்ளி வளாகங்களில் சிசிடிவி கேமராக்கெல்லாம் வைக்கணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக கோரிக்கை இருந்துட்டு இருக்கு. ஒரு சில பள்ளிக்கூடங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு, பள்ளிக்கூடங்களில் சிசிடிவி கேமராக்கள் வைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இருக்காரு. ஆனா இருந்தாலும் இது இன்னும் ஒரு சில பள்ளிகளில் இல்லைன்றாங்க. அதால அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டான விஷயம் தான். அதாவது இவருக்கு கீழ்கள் வாதரக்கூடாது, அதே போல இது போல தவறுகளை செய்யக்கூடாது, சொந்த பிரச்சனை வீட்டில் வச்சுக்கணும், ஸ்கூலுக்கு கொண்டு வரக்கூடாதுன்றது நியாயமான விஷயம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா
பள்ளிக்கூடங்களில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு காவலாளி இருப்பாங்களே தவிர காவலர்கள் வைக்க மாட்டாங்க. ஒரு பேருந்து நிலையத்தில் காவலர்கள் நிற்க வைப்பாங்க, திடீர்னு என்ட்ரன்ஸ் வைப்பாங்க, நிற்க வச்சு இது பாதுகாக்க முடியாது. ஆமா, இது வந்து அந்த செய்த நபர் மேல தவறு. இது சொந்த பிரச்சனையே பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்தா மிகப்பெரிய தவறு. அதனாலதான் ஒரு வாரம் ஸ்கூலுக்கும் லீவ் விட்டாங்க. வரக்கூடிய ஆசைகளும் மாணவர்களுக்கும் கவுன்சிலிங் வைக்க போறோன்றாரு. சாதகம் மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் பாஜகவுக்கு சாதகம், தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கள் தகவல் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க. நேற்று வந்து வாக்குப்பதிவு நடந்துச்சு எங்க மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட்ல வந்து ஒரு 38 தொகுதிகள் நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா வந்து இதுல மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட்ல வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கள் வந்து அங்க வந்து பாஜக தான் ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்து ரிபப்ளிக் டிமார்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜக வந்து 137 இருந்து 157 வரைக்கும் இடம் பிடிக்கும், பீப்புள்ஸ் பல்ஸ் வந்து 177 195 இடம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புலாம் வெளியிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. சட்டசபை தேர்தல் பணிகளை இப்போதே துவங்க வேண்டும் சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா, இது யார் சொல்லிருக்குது? ஆளுங்கட்சி கூட திமுக தலைவரே சொல்லிட்டாரு, முதலமைச்சரே சொல்லிட்டாரு. ஆமா ஆமா, அதுல வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. சட்டசபை தேர்தல் பணிகளை இப்போதே துவங்க கட்சியினருக்கு வலியுறுத்தி திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நேற்று தினம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அனைத்து தார்மீக அறநெறி அரசியல் சட்ட கோட்பாடுகளையும் பார்த்தீங்கன்னா மதிக்காமல் சமூகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள கொண்டு வரும் மத்திய அரசின் செயல்பாடுகளை கண்டிக்கத்தக்கதுன்ட்டாங்க. ஆமா, அவங்க போட்டது இல்ல அவங்க போட்டதுல பார்த்தீங்கன்னா தீர்மானத்துல பாதி தீர்மானம் பார்த்தீங்கன்னா பாஜக அரசை கண்டிக்கிறோம், மத்திய அரசை கண்டிக்கிறோம், இதுதான் சொல்லிட்டு கடைசியில வந்து சொல்லியிருக்காரு திமுக அரசின் சாதனைகளை திட்டங்களின் முதல்வர் அர்ப்பணிப்புடன் கூடிய செயல்பாடுகளை தொலைநோக்கு பார்வையில் அனைத்து மக்களும் நினைவூட்ட வேண்டும். இப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்றேன், ஐயா நீங்க செஞ்ச நலத்திட்டங்களை அதெல்லாம் கொண்டு போய் சேருங்க அப்படின்றது நியாயமான விஷயம். அதுல பாத்தீங்கன்னா உங்களோட ஹைலைட் பண்ணலாம், நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் சொல்லுங்க. ஆனா எடுத்த உடனே மத்திய அரசு கட்டணும் 4 பேஜ், இப்ப 4 பக்கம் இருக்கிறதா 4 பக்கத்துல மத்திய அரசு தான் கட்டணம் தெரிவிப்பாங்க. அதே நேரத்தில் நேற்று வந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து இந்திய மீனவர்கள் 14 பேர் வந்து கைது செய்யப்பட்டு ரொம்ப நாளாச்சு, அவங்க பத்தின எந்த தகவல் இல்லை, அவங்க வந்து சீக்கிரம் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கணும், அதுல 7 தமிழர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கடிதம் எழுதியிருக்கிறார். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாதிரி வினாத்தாள் விற்பனை தொடங்கி இருக்கிறது அப்படின்றாங்க. தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறும் வகையில் மாதிரி வினாத்தாள் மற்றும் தீர்வு புத்தகம் அடங்கிய 11 புத்தகங்கள் விற்பனை அரசு நேற்று தொடங்கி இருக்கிறது. இது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கும் வகையில் சிறந்த பாட வல்லுநர்களை கொண்டு தமிழ் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் பார்த்தீங்கன்னா மாதிரி வினாத்தாள் அதே போன்று தீர்வு புத்தகங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. இதை பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 என 11 புத்தகங்கள் அச்சிடப்பட்டு மாவட்ட அளவில் விற்பனை மையங்களில் விற்பனை செய்யப்படுகிறது. இதில் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் அச்சிடப்பட்ட மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் தீர்வு புத்தகங்கள் அடங்கிய தொகுப்பு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 70 175 ரூபாய் வரையிலான விற்பனை கிடைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அதனால மாணவர்களே தயவுசெய்து இது போன்ற மாதிரி வினாத்தாளும் இதற்கான அந்த புத்தகங்களும் வாங்கி நீங்க தீர்வு புத்தகங்களும் வாங்கி படிச்சீங்கன்னா வரக்கூடிய தேர்வுகளில் நீங்க வந்து நல்ல முறையில் மதிப்பெண்கள் எடுக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். தயவு செய்து மாணவர்களும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பயனடைய வேண்டும். குறைந்த விலையில் தான் விற்பனை செய்கிறார்கள். அதனை பெற்று நீங்க வரும் காலங்களில் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கணும். எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சாங்க. கூட்டணி கட்சியில வந்து வழக்கமா சொல்றது தானே. ஆமா, அத மத்திய அமைச்சர் முருகன் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழகத்தில் மருத்துவர் மீதான தாக்குதல் அதிர்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து அரசு பள்ளியில் ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டுள்ளது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. மாநிலத்துல ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜக தலைவர் பள்ளியில் ஆசிரியர் கொலை செய்யப்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது. இதனால சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சி ரொம்ப இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணிருக்காங்க. இதுல வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுல கடந்த 3 வருஷமா 6000க்கும் படுகொலைகள் நடந்திருக்கு, 50,000 கொள்ளைகள் நடந்திருக்குது. காவல்துறை எதுக்குதான் பொறுப்பு வைக்கிறாங்க, அதை பத்தி முதல்வருக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்றாரு, கண்டனம் தெரிவிச்சாரு. கண்டிப்பா மற்ற விஷயத்த சொல்றது கரெக்டான விஷயம் தான். இந்த பள்ளிக்கூட விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. குழந்தைங்க
அதுதான் இப்போ ஏன்னா அந்த இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட இப்போ பள்ளி பருவத்திலேயே காதல் வசப்படக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்காங்க. அந்த பள்ளி பருவங்கள் தான் மிக முக்கியமான காலகட்டம் அவர்களுக்கு. அது போன்று இருக்கும்போது அவரோட மனநிலை மாறுவதற்கான சூழல் இருக்கிறதுல அந்த இடத்துல நடந்தனால தானே குற்றச்சாட்டு இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்றாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிலே இருந்தாலும் சரி அவனோட தனிப்பட்ட பிரச்சனை, இருந்தாலும் கொலை என்பது தடுக்க வேண்டியப்பட விஷயம், அதை பேசி தீர்த்திருக்க வேண்டும். ஆனால் அந்த இளைஞர் வந்து ஆத்திரத்தில் போய் செஞ்சுட்டாரு. இது மாணவர்கள் மத்தியில் நடந்தனால தான் இப்போ சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான். அதனால தான் கவுன்சிலிங் வச்சு எல்லாரையும் எடுக்க போறோம்னு சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா விலங்குகளிடமிருந்து பரவும் நோய்கள் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாக என்னன்னு பார்த்தோம்னா, விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்களுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட 195 ஆராய்ச்சி திட்டங்களை முன்னெடுக்க வருவதாக தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று துணைவேந்தர் செல்வகுமார் அறிவித்திருக்கிறார். என்னன்னு பார்த்தோம்னா, நேற்று பட்டமளிப்பு விழா 24ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடந்தது. அதில் ஆளுநர் ஆர்.என். ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டங்களை வழங்கினார். அதில் பார்த்தீங்கன்னா பெங்களூரு குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரிய தலைவர் ராம் பிரசாத் மோகன், பல்கலை துணைவேந்தர் செல்வகுமார் உள்ளிட்டோர் கலந்துருக்காங்க. அப்போது சொல்லும்போது கிட்டத்தட்ட 195 ஆராய்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது விலங்குகளிடத்திலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய இந்த நோய் தொற்றுகளை குறித்து ஆராய்ச்சி செய்யறாங்களாம். மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கிருஷ்ணகுமார் நியமனம். மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நீதிபதி டி கிருஷ்ணமூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சென்னையில இருந்தாங்க. ஜஸ்டிஸ் வந்து சென்னையில இருந்து இப்ப மணிப்பூருக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்ப நிறைய அங்க பிரச்சனை அந்த நேரத்துல வந்து கொண்டு போறது ஒரு முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுது. இது இருக்கும்போது முன்பதிவு இல்லாத பெட்டிகள் 27 விரைவு ரயில்கள் இணைப்பு அப்படின்னு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, பயணியரின் வசதிக்காக 27க்கும் மேற்பட்ட விரைவு ரயில்களில் தலா 4 முன்பதிவு இல்லாத பெட்டிகளை இணைக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. அடுத்த ஆண்டுகளில் 10,000 முன்பதிவு இல்லாத பெட்டிகள் புதிதாக இணைக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்தது. அதில் 6,000 பேர் பார்த்தீங்கன்னா பொது பெட்டிகளும் 4,000 படுக்கை உள்ள வசதிகளுடன் கூடிய பெட்டிகளாக இருக்கும். கூடுதலாக 8 லட்சம் பேர் இதனால் பயனடைவார்கள் ரயில் பயணிகள்ன்றாங்க. ஏன்னா முன்பதிவு இல்லாமல் போயிட்டு தக்கல்ல இருக்கணும், காத்துட்டு இருக்கணும் அப்படிலாம் இருக்கும்போது இது போன்ற ஒரு வசதிகளை பயணிகள் அவர்களுடைய வசதிகளுக்காக தெற்கு ரயில்வே பல திட்டங்களை கொண்டு வருகிறது. இந்தியா கயானாலே 10 ஒப்பந்தங்கள். அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து 5 நாள் அரசுமுறை பயணமாக போனாங்கல்ல, பிரேசில், நைஜீரியா அப்படின்னு. கடைசியா அவர் பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு கயானா நாட்டுக்கு போயிருந்தாங்க. அதாவது என்னன்னா 1968க்கு பிறகு கயானா நாட்டுக்கு போற முதல் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற பெருமையோட போயிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு விமான நிலையத்துல வந்து அதிபர் எல்லாம் வந்து ரொம்ப உற்சாகமா வரவேற்பு அளிச்சு இது பண்ணிருக்காங்க. அதோட அவங்க நாடாளுமன்ற கூட்டத்திலேயே வந்து அவங்க தெரிவித்து போயிருக்காங்க. அதுல முக்கியமா 10 ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருக்காங்க நேற்றுக்கு. அது என்னன்னா ஹைட்ரோ கார்பன் எண்ம பரிவர்த்தனை முறை, மருந்து மற்றும் பாதுகாப்பு போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்க இரு தரப்பும் வந்து 10 ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான நிகழ்வா வந்து இது பண்ணிட்டு பார்க்கப்படுது. அது ஒரு பக்கம் இருக்க பாருங்க. ராஜ்நாத் சிங்கை சந்தித்தார் சீன ராணுவ அமைச்சர். அதாவது லடாக்கில் பிரச்சனைக்குரிய எல்லை பகுதிகளாக இருந்து இருக்கக்கூடிய இந்திய சீன ராணுவ படைகளில் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின் முதன்முறையாக இரு நாட்டு ராணுவத்துறை அமைச்சர்களும் லாவோசியாவில் நேற்று சந்தித்து பேசினர். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லடாக்கில் கல்வான் பள்ளத்தாக்கில் 2020 இந்தியா சீன ராணுவத்தினருக்கு இடையே மோதல் வெடித்தது. இந்த சண்டைக்கு பின் இருதரப்பு உறவிலும் பார்த்தீங்கன்னா விரிசல் ஏற்பட்டது. கடந்த 4 ஆண்டுகளாக ராணுவம் மற்றும் தூதரக அளவிலான பேச்சுகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டு இருந்தது. அதன் விளைவாக தான் கல்வான் பள்ளத்தாக்கு 2020க்கு முந்தைய நிலையில் பராமரிப்பது என இரு நாடுகளும் கடந்த அக்டோபரில் ஒருமித்த முடிவேற்றனர். இந்த வகையில் இந்திய சீன எல்லைக்குரிய பிரச்சனையை கடைசி 2 பகுதிகளிலும் இருந்து இருதரப்பிலும் தங்கள் படைகளை சமீபத்தில் விலக்கிக் கொண்டனர். இந்நிலையில் நம் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் ஆசியன் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தென்கிழக்கு ஆசிய நாடான லாவோசாவுக்கு நேற்று சென்றிருந்தார். அங்கு 2 நாட்டு ராணுவத்துறை அமைச்சரும் சீன ராணுவ அமைச்சர் டங் ஜீனை சந்தித்து பேசினர். அப்போது எல்லையில் இரு நாட்டு ராணுவம் படைகளை விலக்கி கொண்ட பின் நடந்த உயர்மட்ட அளவிலான சந்திப்பு என்பதால் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதுல இருவரும் பார்த்தீங்கன்னா எல்லையில் நீடிக்கும் நிலைமையை குறித்து தங்களின் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அண்மையில வந்து ரொம்ப ஒரு பரஸ்பரமா பாதுகாப்பு படையெல்லாம் விலக்கி பண்ணிருந்தாங்க. இதுல வந்து இவங்க திருப்பி வந்து இது பண்ணி அதை வந்து இன்னும் அதிகப்படுத்துறாங்க. அமைதி ஒப்பந்தது நல்ல விஷயம் தான். அதே போல கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஆமா, என்ன நேற்றுக்கு வந்து இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்திருக்குது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவல்துறை தரப்புல இருந்து எங்களுக்கு எந்த ஆட்சேபம் இல்லை. அதாவது அவங்க குழந்தைக்கு வந்து ஆட்டிசமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. நடிகை கஸ்தூரி அவங்க முதல்ல அவங்க வந்து கேட்டாங்க. வந்து எல்லாமே வந்து அவங்க என்ன அப்படியே கொலையா குற்றம் அப்படின்ட்டாங்க. மன்னிப்பு கேட்டாங்க. அதனால வந்து அவங்க கைது செஞ்சது சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து மன்னிச்சு விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிறையில் அடைக்கிறது முன்னதாகவே நீதிபதி
வழக்க நீதிபதி முன்னாடி கொண்டு போகும்போது அவங்க இந்த விஷயத்தை முன் வச்சாங்க. அதாவது ஒரு சிறப்பு குழந்தைக்கு தாயார், நான் சிங்கிள் பேரண்ட் தான், என் குழந்தைக்கு சிங்கிள் பேரண்ட் தான் இருக்கேன், அதனால அதிலையும் கருத்தில் கொள்ள வேண்டும்ன்றாங்க. அது அப்பவே கருத்தில் கொண்டு அவங்களுக்கு ஏதாவது வேறு வழியான தண்டனைகளை கொடுத்துருக்கலாம் என்பது ஒரு மனிதாபிமான செயலாக இருந்திருக்கும். ஆனால் நீதிபதி சொன்ன பேர் நம்ம அந்த கருத்துல மாற்றம் தெரிவிக்க முடியாது. ஆனால் நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சாங்க, இப்போ அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இந்த காவல்துறை தரப்புல இருந்து எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு நிபந்தனை ஜாமீன் அளித்து உத்தரவிட்டாங்க. அதாவது பருவநிலை மாறுபாடு நிதி உறுதியை கடைபிடிக்க இந்தியா வலியுறுத்தல். பருவநிலை மாறுபாடு பிரச்சனைக்கு தீர்வு காண்பது வளர்ந்த நாடுகள் தங்களுடைய நிதி உறுதியை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்தியா வலியுறுத்திருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா உலக அளவிலே அதிக கார்பன் உமிழ்களை வெளியிடப்படும் நாடுகளில் பருவநிலை மாறுபாடு பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில சிறந்த முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் நாடுகளில் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதுல மொத்தம் 63 நாடுகள் செயல்பாடுகளை தணிக்கையாக செயல்பட்டிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா தற்போது வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் இந்தியா அதில் 10வது இடத்தில் இருக்கிறது. கடந்த ஆண்டு 8வது இடத்தில் இருந்தது. சிறப்பாக நடவடிக்கை எடுத்ததாக முதல் 3 இடங்களில் எந்த நாடும் இடம்பெறவில்லை. டென்மார்க் 4வது இடத்தில் உள்ளது. நெதர்லாந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் அதற்கான இடங்களில் இருக்கின்றன. ஆனால் இந்தியா 8வது இடத்துல இருந்து தற்போது 10வது இடத்துக்கு போயிருக்குதுன்றது இந்த செய்தியில சொல்றாங்க. நம்ம 2 நாளா பேசியிருந்தோம்ல, அதாவது நீங்க எப்ப பார்த்தாலும் கலைஞர் பேரே சுட்டிட்டு இருக்கீங்க அரசு விழாவுக்குலாம் அப்படின்னு சொல்லி, அவங்க சூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியில இருந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஆனா மறுபடியும் என்ன சொல்றாங்க, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாகரசு கலைஞர் பேரை சூட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க எப்படி அதிமுக ஆட்சியில ஜெயலலிதா பேரை சூட்டினீங்களோ திட்டங்களுக்கு, அதே மாதிரி கலைஞர் பேரை தீர்வுல பெயரை வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சொல்லிட்டாங்கன்னா சிபிஎஸ்இ தேர்வு பிப்ரவரி 15 துவங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. சிபிஎஸ்இ 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை 2025 பிப்ரவரி 15 துவங்கும் என்று நேற்று அறிவிக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் கீழ், அதாவது சிபிஎஸ்இ என்றால் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் கீழ் ஏராளமான பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இந்த பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படுகின்றன. அதன் அடிப்படையில் நடப்பு கல்வி ஆண்டுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை நேற்று தினம் வெளியிட்டாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, அதாவது 2025 பிப்ரவரி 15 துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 10ஆம் வகுப்புக்கு அடுத்த ஆண்டு மார்ச் 18 தேதியும் 12ஆம் வகுப்புக்கு ஏப்ரல் 4 நிறைவடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான அட்டவணையை சிபிஎஸ்இ இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் பார்க்கலாம் என்றும் சொல்லியிருக்காங்க. அதே போன்று பொதுத் தேர்வுக்கான அட்டவணை 86 நாட்களுக்கு முன்பு சிபிஎஸ்இ நிர்வாகம் வெளியிடுவது இதுவே முதல் முறை என்றும் சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெறுவரின் கணக்கு 3 மாதத்துக்கு முன்பே அனுப்ப அறிவுரை. என்ன சொல்றாங்க, அப்ப ஓய்வூதியர்களா இருக்காங்கல்ல, அவங்க ஓய்வு வந்த உடனே அவங்க ஓய்வுக்கு வாங்கறதுக்கு போய் ஆபீஸ்ல கருவூலத்துல போய் நிறைய நடப்பாங்க, கிடைக்காது. அதனால இப்ப புதுசா என்ன சொல்லிருக்காங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பலன் விரைந்து கிடைக்க அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு 3 மாசத்துக்கு முன்பே அவங்களுடைய கருத்துக்களை அனுப்பிச்சு வச்சிடணும். அனுப்பிச்சு அவங்களுக்கான ஓய்வுக்கு உடனுக்குடன் கிடைக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்திய தணிக்கை மற்றும் கணக்குத்துறை மாநில கணக்காயர் சொல்லியிருக்கிறாரு. நல்ல விஷயம் அது. இன்னொரு செய்தி பாருங்க, மிக முக்கியமான செய்தி. பீட்காயின் மோசடி தொடர்பாக மறுக்கிறார் சரத்பவார் மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆமா பீட்காயின் மோசடி வாயிலாக திரட்டிய பணத்தை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை தேசியவாத காங்கிரஸ் சரத் சந்திர பவர், அதை பத்தினா பிரிவு தலைவர் சரத்பவாரின் மகளும் எம்பியுமான சுப்ரியா மறுத்து உள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பாக வெளியிட்ட ஆடியோவில் இருப்பது தன்னுடைய குரல் அல்ல என்றும், மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே தலைமையில் சிவசேனா மற்றும் பாஜக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஆட்சி நடந்து இருக்கிறது. மாநில சட்டசபைக்கு நேற்று வாக்குப்பதிவும் நடந்தது. இந்த தலைவரான பட்டேல் ஆகியோர் தொடர்பாக இருப்பதாகவும் சொல்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மேலும் அந்த மோசடி கிடைத்த பணத்தையே இந்த சட்டசபை தேர்தல் பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஆனா இந்த அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பார்த்தீங்கன்னா முழுமையாக அதை மறுத்திருக்காங்க. இருவரும் கூறியதாக, அதாவது தொடர்பாக இந்த இருவரும் கூறுவதாக சில ஆடியோக்களை கொடுத்துள்ளாங்க. அந்த ஆடியோக்கள் தற்போது வெளியாகி இருக்குது. பீட்காயின் மோசடி கிடைத்த பணம் தற்போது சட்டசபை தேர்தல் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் சொல்றாங்க. ஆனால் இது குறித்து சுப்ரியா நேற்று சொல்லும்போது, ஆடியோக்கள் வெளியான தொடர்பாக எனக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. உடனே நேற்று முன்தினமே பூனே போலீஸ் கமிஷனர் அழைத்து பேசினேன். சைபர் குற்ற பிரிவில் நானும் புகார் கொடுத்திருக்கேன். இந்த ஆடியோக்கள் வெளியிட்டது என் மீது பொய் புகார்களை கூறி எல்லாரும் சொல்ற ஒன்றுதான் இந்த மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றேன்னா, அது என்னோடதுல மாஃபிங் பண்ணிட்டாங்க, நான் இல்லை, யாராரோ பேசினாங்க அப்படின்னா அதையே தான் இந்த அம்மாவும் சொல்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா சிறையில் அதனால நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அம்மா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க.
அப்படி. ஆமா. ராமேஸ்வரத்தில் மேக வெடிப்பு ஒரே நாளில் 41 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்குதான். நேற்று ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா மேக வெடிப்பு 41 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் 45 சென்டிமீட்டர் மழையும், தங்கச்சி மடத்தில் 32 சென்டிமீட்டரும், மண்டபத்தில் 26 சென்டிமீட்டரும், பாம்பனை நிறுவனம் சொல்லி மாலை 5 மணி நிலவரப்படி 41 சென்டிமீட்டர் மழை பெய்து கொட்டி இருக்குது. அதோட இல்ல வந்து நாளை மறுநாள் வந்து ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு உருவாகுது. அதனால வந்து தமிழகத்தின் பல்வேறு இடங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வானிலை மையம் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. அது ஒரு சொல்லியிருக்காங்களா? அரசு மருத்துவமனையில் வரும் 100 நாளில் 40 பேருக்கு பக்கவாதம் அறிகுறி. அப்படின்னாங்க. பிரதான அரசு மருத்துவமனையில் வரும் நோயாளிகளில் 100 பேர்ல பார்த்தீங்கன்னா 40 பேருக்கு பக்கவாதம் உள்ளிட்ட நரம்பியல் சார்ந்த பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக யார் சொல்லியிருக்காருன்னா ஓமந்தூர் அரசு மருத்துவமனை நரம்பியல் துறை தலைமை டாக்டர் பூபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. குறிப்பாக அந்த வரக்கூடிய நபர்களுக்கு இது குறித்து மருத்துவர் நரம்பியல் டாக்டர் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, தமிழகத்தில் புற்றுநோய் இதயநல பாதிப்புகளுக்கு அடுத்தபடியாக பக்கவாதம் போன்ற நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே புற்றுநோய் நம்ம சொல்லியிருந்தோம், அதே போட்டு இதய நோயெல்லாம் பாதிச்சுட்டாங்க. இப்போ இந்த நரம்பியல் நோயெல்லாம் அதிகமாக பாதிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல சிகிச்சைகள் இருக்கிறது. 2 வகையான பாதிப்புகளும் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. மூளையில் உள்ள இரத்த குழாய்கள் இரத்த ஓட்டங்கள் இல்லாமல் உறைவதால் இஸ்கிமிக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்கிமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் ஏற்படும். ஹேமராஜிக் என்று பக்கவாதம் மூளையில் உள்ள இரத்த கதிவில் இருக்கக்கூடிய இரத்த குழாயில் இருக்கக்கூடிய நாளங்களில் கசிவு காரணமாக தான் உண்டாகுது அப்படின்றாங்க. அதனால இதில் வந்து 40% பேர் பாதிக்கிறாங்க. 40 பேர் ஒரு நாளைக்கு வந்து 100 பேர் இருந்தாங்கன்னா 40 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றாங்க. அதற்கான வழிமுறைகளை மருத்துவர்கள் அணுகி நம்ம கேட்பது தான் நல்லது. பக்கவாத பாதிப்பு பல காரணங்களுக்கு அதில் முக்கியமானதான் சொல்றாங்கன்னா தூக்கமின்மை, உரிநேயத்தில் சாப்பிடாது, கண்ட நேரங்களில் உணவு சாப்பிடுறது, துரித உணவுகளை சாப்பிடுறது, குறிப்பாக அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்ம எல்லாமே சொல்லலாம். 24 மணி நேரமும் நம்ம பாருங்க பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் கூட்டம் இருக்கும். ஆமாம், இதனால தான் நரம்பியல் பாதிப்பு சார்ந்த நோய்கள் வருகிறது. இளம் வயதினரிடையே இந்த பிரச்சனை அதுதான் சொல்றாரு அவரு. இளம் வயதிலேயே இந்த நோய் அதிகரித்து வருகிறது. அதனால வீட்டு உணவில் இரவு தூக்கம் சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும் உள்ளிட்டவை தொடர்ந்து நீங்க கடைபிடிச்சு வந்தோம்னா சீக்கிரமா சாப்பிடணும். அதே போல தூக்கம் என்பது மனிதனுக்கு அவசியம். ஆமா, குறைஞ்சபட்சம் நம்ம 6 மணி நேரமா ஆச்சு தூங்கணும். குழந்தைகள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, நீதி கட்சியின் வாரிசுகளாக உரிமைகளை மீட்க உழைப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. என்னன்னா நீதி கட்சியின் வாரிசுகளாக நம்ம உரிமைகளை மீட்பதற்கு நிலைநாட்டும் பயணத்தில் தொடர்ந்து உழைப்பை செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் சமூக நீதி மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க நீதி கட்சி கடந்த 1916 நவம்பர் 20 தொடங்கப்பட்டது. அதனால நேற்று தொடர்ந்துருக்காங்க. அதை ஒட்டி இந்த சொல்லியிருக்காங்க, உறுதிமொழி எடுத்துருக்காங்க. நம்ம தொடர்ந்து பயணிக்கணும், சமூக நீதியை கட்டி காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்து உறுதியேற்றிருக்கிறார். ஆமா, கோவில் நில ஆக்கிரமிப்புகாரர்கள் மிரட்டல், அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், கோர்ட் உத்தரவு. கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்ரமணியன் சுவாமி கோவில் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளவர்களால் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக கருதி கோவில் செயல் அலுவலர்கள் அறநிலையத்துறை இணை கமிஷனருக்கு போலீசார் பாதுகாப்பு வழங்கவும் எஸ்பிக்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை நேற்று உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது ஏற்கனவே ஒரு பொறுத்தல பார்த்தீங்கன்னா கமிஷனர் சரியா நடவடிக்கை எடுக்கலாம், நாங்கள் கமிஷனர் நீக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. ஆமா, இப்போ மதுரை கிளை நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, கோவிலில் ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து மிரட்டுறாங்கன்னா அதிகாரிகளுக்கும் சரி ஆணையர்களுக்கும் வந்து போலீசார் பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்றாங்க. ஆமா, கோயம்பேடு சந்தையில வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடு சந்தையில வந்து நிறைய வந்து வெளி மாநிலங்கள் வந்து தமிழ்நாட்டுல பல்வேறு பயில இருந்து வந்து பூ பழம் காய்கறி எல்லாம் விற்பனை வரும்ல. அப்படி வரும்போது என்ன பண்றாங்கன்னா அது முதன்மையான கேட்டை வந்து சிஎம்டிஏ நிர்வாகம் வந்து இது பண்ணிடுறாங்களா, எடுத்து பண்ணிடுறாங்களா. வீட்டு முறைனால என்ன பண்ணா ரோட்ல டிராபிக் ஆயிடுது. அந்த வண்டி வந்து லாரியை வந்து என்ன பண்றாங்க, கேட்டு அந்த லாக்கர் போட்டு இது பண்ணிடுறாங்க. லாக்கர் போட்டு போட்டு வசூல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்களா. இதனால வந்து எங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நேற்று வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, சாலை மறியல் பண்றாங்க. அப்புறம் வந்து காவல்துறை வந்து இது பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி இதுல சீக்கிரம் வந்து நாங்க வந்து கேட்டு எடுத்து முடியாம எழுத்துப்பூர்வமா வந்து எப்பயும் திறந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துல இருந்து எழுத்துப்பூர்வமா அனுமதி வாங்கி தரோம் அப்படின்னு சொன்ன பிறகு வந்து வியாபாரிகள் வந்து கலந்து சென்றிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே இதே மாதிரி ஒரு டைம் நடந்திருக்கு, அடிக்கடி நடக்குது. அப்படிங்கிறதுனால நாங்க வந்து உரிய தீர்வு எடுக்கணும்னா கண்டிப்பா இந்த போராட்டம் திருப்பி நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஒரே மாசத்துல கந்தல் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தோம்னா ஒரே மாதத்தில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையை பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் அலட்சியத்தால் சுமார் 30 கோடியை வீணடித்திருக்காங்க ஆணைய அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையின் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியான மாதாவரம் ரவுண்டானம் இடையே நல்லூர், அதாவது மாதாவரம் ரவுண்டானம் மற்றும் நல்லூர் இடையிலான 11 கிலோமீட்டர் சாலை உள்ளது. இந்த சாலையின் ஒரு பகுதியை சென்னை மாநகராட்சி எல்லைக்குள்ளும்
எல்லைக்குள்ளும் மற்றொரு பகுதி திருவள்ளூர் மாவட்ட எல்லைக்குள்ளும் வருகிறது. ஆனால் தற்போது 4 வழி சாலையாக உள்ள இந்த 6 வழி சாலையை விரிவாக்கம் செய்யும் திட்டம் 2009ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. கிடப்பில் போடப்பட்டதால் இதற்கு கிட்டத்தட்ட 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலத்தை அமைக்கும் திட்டமும் கைவிடப்பட்டது. இந்த சாலையை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் தமிழக நெடுஞ்சாலை ஒப்படைக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா எங்கெங்க என்னென்ன இருக்குங்களோ அந்த பள்ளத்துங்களை ஒட்டு போட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியாக இருக்கிறதுங்க. ஒரு புறத்தில் நாங்கள் சாலை திட்டம் போட்டோம், இவ்வளவு பண்ணோம், மேம்பாலம் கட்டணம் எல்லாமே சொல்லக்கூடிய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் 30 கோடி ரூபாய் எந்த அதிகாரிகள் வீணடித்தார்கள், யார் வீணடித்தார்கள் என்று தயவு செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்றாங்க. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நீங்க ஆய்வு நடத்தணும்னா இங்க வந்து துணை முதல்வர் உதயநிதி தூத்துக்குடியில் ஆய்வு பண்ணியிருந்தாங்கல்ல, அது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது யாரும் அவங்க அத்தை வந்து கனிமொழி இல்லாம வந்து ஆய்வு நடத்துறது பெரிய செய்தாயிடுச்சு. அது இருக்குதுங்களா? எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா இப்போ மழைக்காலங்கள் நெருங்கிட்டு இருக்கனால பல இடங்கள் இன்னும் சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது. அதெல்லாம் சீரமைக்க வேண்டும் என்று சொல்றாங்க. சாலையில் கழிவுநீர் வெளியேற்றுறத பாதசாரிகள் பார்த்தீங்கன்னா அவதியாக இருக்காங்க. கோயம்பேடு பகுதியில் எப்பவுமே அங்கே இருக்கும், எப்பவுமே கொசு தொல்லை அங்கே அதிகமாக இருக்குன்றாங்க. கழிவு பாருங்க கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே கோயம்பேடு பகுதியில் கூடியது. பாருங்க கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் கூடிய மழைநீர் வடிகாலில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக அங்கு தேங்கியுள்ள கழிவுநீர் சாலையிலே விடப்பட்டிருக்குது அப்படின்றாங்க. இதனால வந்து செல்லக்கூடிய வியாபாரிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்றும் சொல்றாங்க. ஆகையால் இதனை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க. நேயர்களே, இன்றைய செய்திகளில் பலவற்றை உங்கள் முன் தந்திருக்கிறோம் என்று நம்புகிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். செய்திகளும் விஜயங்களும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.